Dear students, good morning to all. Last class continue நம்ம class பார்க்க போகிறோம். Heading வந்து entry of pollen tube into embryo sac. இந்த pollen tube சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா plants உடைய மேல் ஆர்கன் வருங்க. மேல் ஆர்கன் சொல்லக்கூடிய அந்த pollen grains உருவாக்கக்கூடிய pollen tube வந்து எப்படி ஃபீமேல் ஆர்கனுடைய கருவறைக்குள்ள நுழையுது. embryo sacனா கருவறை. அப்போ எம்ப்ரேஸ்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் ஆர்கன் கருவறைக்குள்ள மேல் ஆர்கனுடைய போலன் டிப் எவ்வாறு என்ட்ரி ஆகுது, உள்ளே எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், irrespective ஆஃப் த பிளேஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டிப் இன்டு ஓவியல். அவன் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலன் டிப் வந்து ஓவியலுக்குள்ளே எவ்வாறு என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் என்டர் எம்ப்ரியோ சாக் அட் த மைக்ரோஃபைலர் எண்டு. மைக்ரோஃபைலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன மைக்ரோஃபைல்னு சொல்லியாச்சுன்னா சூழ்துளைன்னு பேர். மைக்ரோஃபைல்னது சூழ்துளை. சூழ்துளை வழியாகத்தான் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சூழ்துளை வழி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பார்த்துங்க, இதுதான் மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல்னு சொல்லக்கூடிய சூழ்துளை. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ஓவியூல், இது வந்து சூழ்துளை. இந்த சூழ்துளை வழியாகத்தான் அந்த போலன் டிப் வந்து உள்ளே என்ட்ராகும். அப்போது என்ட்ராகும்னு சொன்னால் இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான் எம்ப்ரியோ சாக். இதுதான் என்னது எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே இந்த போலன் டிப் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னா மைக்ரோஃபைல் சொல்லக்கூடிய சூழ்துளை வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுது. அதை பற்றி தான் இந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறோம். அதான் போலன் டிப். பாருங்களேன், இந்த போலன் என்டர்ஸ் இன்டு எம்ப்ரியோ சாக் டைரக்ட்லி இன்டு ஒன் ஆஃப் த சினர்சிட்ஸ். அப்போ போலன் டிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரேஸ்குள்ளே என்ட்ராகும் பொழுது நேரடியாக எதில் போய் இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா சினர்சிட்டில் இணையுது. சினர்சிட்ஸ் சொல்லக்கூடிய இதில் இணையுது. அப்போ சினர்சிட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இதே அந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே இருக்கிறது வந்து சென்டராக இருக்கிறது வந்து இது மூணுமே ஒரே டயக்ராம் தான். இந்த சென்டராக இருக்கிறது வந்து நியூக்ளியஸு. ஆனால் இதுக்கு நுனியில் இருக்கக்கூடியது தான் எம்ப்ரியோ சாக். சாரி, இது டோட்டலாக எம்ப்ரியோ சாக். இந்த நுனியில் இருக்கக்கூடிய இந்த சினர்சிட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த போலன் டிப் உள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட்டு எதோட இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா சினர்சிட்டோட இணையும். சினர்சிட்ஸோட இணையுது. அதுக்காக பிறகு தான் இந்த உட்கரோட இணையும். இதுக்கு பேர் வந்து போலார் நியூக்ளியஸ் சொல்லுது. இது பேர் என்னது போலார் நியூக்ளியஸ். அதான் இணையுது பாருங்கள். அதான் சொல்கிறான் எப்படி என்ட்ரா பாருங்கள். இந்த க்ரோத் ஆஃப் போலன் டிப் டுவர்ட்ஸ் த ஓவரி. இந்த க்ரோத் ஆஃப் அப்படின்னா இந்த போலன் டிப் எவ்வாறு வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஓவரி. ஓவரி நோக்கி வளர்ச்சி அடையும். எதை நோக்கி வளர்ச்சி அடையும்? ஓவரி. ஓவரின்றது உள்ளுக்குள்ளே அது எம்ப்ரியோ சாக்குள்ள இருக்கக்கூடிய ஓவரி நோக்கி வளர்ச்சி அடையுது. அப்போ ஓவரி ஓவியூல் அண்ட் எம்ப்ரியோ சாக் இட்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஒரு போலன் டிப் வந்து எம்ப்ரியோ சாக்கை நோக்கி டுவர்ட்ஸ்னால் வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு எது தேவைன்னா ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் தேவை. ஹீமோட்ராபிக்னா என்ன? வேதிப்பொருள் தான். அப்போ ஒரு போலன் டிப் வந்து அதாவது போலன் டிப் வந்து ஸ்டிக்மாவிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்கு வருங்க கருவறை, அதை நோக்கி வளருவதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வளரும். அப்போ ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேதிப்பொருள். அது இருந்தால் மட்டும் தான் வளர்ந்துறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த போலன் டிப் ஆஃப்டர் ட்ராவலிங் ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைல் என்டர் இன்டு ஓவரி லாக்யூல். அப்போ இது எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா அந்த போலன் டிப் எங்கேருந்து வருதுன்னா பாருங்கள், ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைல் எவ்வளோ நீளமாக இருக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் இருக்க பாருங்கள், இதுதான் ஸ்டைல். இதுதான் ஸ்டைல்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் தான் ஸ்டைல் சொல்கிறாங்க. இந்த ஸ்டைல் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி, அந்த லென்த் எந்தளவுக்கு இருந்தாலும் அதை நோக்கி அதுவே என்ன செய்யும், போலன் டிப் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறான், இந்த போலன் டிப் ஆஃப்டர் ட்ராவலிங் ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைல் என்டர் இன்டு ஓவரி லாக்யூல். அப்போ ஸ்டைல் எவ்வளோ நீளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த போலன் டிப் வளர்ந்து ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவரி சென்று அடையும். பாருங்கள், வேர் இட் இஸ் guided towards the microphyle of the ovule by structure is called, அதாவது என்ன போடுறாங்கன்னா அப்ராக்டர்ஸ் அப்படி சொன்னால் அது வந்து அப்ராக்டர்னு ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தி, அதுக்கு பேர் வந்து வழி நடத்தி அமைப்புன்னு பேர்.
அப்போ ஒரு ஓவியல் ஒரு போலன் டிப் வந்து ஸ்டிக்மாவில் இருந்து எம்ப்ரியோ சேக்கு வரைக்கும் வளருது அப்படின்னா அப்போ அந்த ஓவரியுடைய ஸ்டைல் எந்தளவுக்கு நீளமாக இருக்கோ அந்தளவுக்கு ஈடு கொடுத்து இந்த போலன் டீப்பும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி எங்கே வரைக்கும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சேக்கு எந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்கோ அந்தளவுக்கு இது வளர்ச்சிக்கிட்டே போகும். அப்போ அந்தளவுக்கு போலன் டீப் வளருதுன்னா அதுக்கு என்ன வேணும்னா ஹீமோட்ராபி சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தேவை. அப்படி அது வளரக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் அப்ராக்டர்னா வழிநடத்தி சவ்வுன்னு பேர், வழிநடத்தி பொருள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஆஃப்டர் ரீச்சிங் த எம்ப்ரியோ சேக், இப்போ அந்த போலன் டிப் வந்து எங்கே போயிடுச்சுன்னா எம்ப்ரியோ சேக்கை வந்து ரீச் அடைஞ்சிச்சு, எம்ப்ரியோ சேக்கை வந்து அடையுது. அப்போ ஸ்டிக்மாலிருந்து வளர்ந்த போலன் டிப்பு இப்போ எதை ரீச் ஆகிருக்குன்னா எம்ப்ரியோ சேக்குண்டா கருவறை ரீச் ஆகிடுச்சு. அப்போ கருவறை போன பிறகு நல்லா கற்றுங்க, ஏ ஃபோர் இஸ் ஃபார்ம்டு இன் போலன் டிப் வெல் it is affects are just behind affects. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலன் டீப் வந்து எங்கே ரீச் ஆகிருக்கு, எம்ப்ரேஸுக்கு ரீச் ஆகிடுச்சு. எம்ப்ரேஸுக்கு போன பிறகு அந்த போலன் டீப்புடைய நுனியில் வந்து ஒரு ஹோல்ஸ் சின்ன துளை ஏற்படுமா, துளை உருவாகும். அதான் A4ன்னு சொல்லியிருக்கான். A4 இஸ் ஃபார்ம்டு இன் போலன் டீப்னா அந்த போலன் டீப்புடைய நுனியில் அதான் அஃபெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதான் என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா A4 இஸ் ஃபார்ம்டு இன் போலன் டீப் வெல் அட் த அஃபெக்ட்ஸ்னா அந்த போலன் டீப் நுனியில் வந்து ஒரு துளை ஏற்படும். அந்த துளை வழியாகத்தான் த கண்டென்ட் ஆஃப் த போலன் டிப் என்னென்னா 2 மேல் கைமிட்ஸ் அண்டு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் பாருங்கள், 2 மேல் கைமிட்ஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்டு சைட்டோப்ளாசம் இந்த 3 பொருள்களுமே அந்த துளை வழியாக எம்ப்ரியோ சேக்குள்ளே என்ட்ராகும். எம்ப்ரியோ சேக்குள்ளே என்ட்ராகும் சொல்கிறான். இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஃபீமேல் ஆர்கன் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா, இதுதான் ஸ்டிக்மா. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஸ்டைல். அப்போ இங்கே வந்து ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காருது. அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவில் வந்து உட்கார்ந்த உடனேயுமே இந்த போலன் கிரெயின்ஸ் ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டாக டிவைட் ஆகும்பொழுது ஒரு போலன் கிரெயின்ஸ் ரெண்டாக டிவைட் ஆகும்போது அதில் ஒரு செல்லு வந்து தான் போலன் டீப்பை உருவாக்குது. அப்போ அந்த போலன் டீப்பை உருவாக்கி எங்கே வரைக்கும் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சேக் இங்கே இருக்கும், எம்ப்ரியோ சேக் இங்கே இருக்குது, இதுதான் எம்ப்ரியோ சேக். இந்த எம்ப்ரியோ சேக்கில் இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே சினர்சிட்ஸ் சொல்லக்கூடிய இருக்குது, இதுக்கு பேர் வந்து சினர்சிட்ஸ் இருக்குது, இது வந்து நியூக்ளியஸ், இங்கேயும் சினர்சிட்ஸ் இருக்குது, இதுக்கு பேர் வந்து எம்ப்ரியோ சேக், எம்ப்ரியோ சேக் அப்படின்னு பேர். இது வந்து தான் போலன் டிப். இப்போ இந்த போலன் டிப் வந்து வளருது. அது போலன் டிப் வளருதுன்னா நல்லா கவனிச்சுவாங்க, இந்த போலன் டிப் வந்து இந்த வளருதுன்னா இந்த ஸ்டைல் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த போலன் டிப் வளரும். போலன் டிப் வளரும் எங்கே வரைக்கும், எம்ப்ரியோ சேக் வரைக்கும் வளரும். அப்படி இது வளர்றதுக்கு என்ன பொருள் தேவைன்னா ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் தேவை. ஹீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, வேதிப்பொருள் தேவை. எங்கேருந்து வளருது, ஸ்டிக்மாவில் இருந்து ஒரு போலன் டிப் எம்ப்ரியோ சேக்கு வரைக்கும் வளருது. ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த அமைப்புக்கு பேர் வந்து என்ன பேருன்னா அப்ராக்டர்னு பேர், அதாவது வழிநடத்தி பொருள் என்று செல்லுன்னு பேர். இப்போ இந்த போலன் டிப் வளர்ந்து எம்ப்ரியோ சேக்கை ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆன பிறகு இந்த போலன் டிப்பில் வந்து சின்ன ஹோல்ஸ் ஏற்படும். இந்த மாதிரி போலன் டிப் வந்து எம்ப்ரியோ சேக் வந்ததுன்னா இதோடைய நுனியில் வந்து சின்ன ஹோல்ஸ் ஏற்படும். ஏன் ஹோல்ஸ் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தர் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகுது இல்லையா, அதில் ஒரு செல் தான் போலன் டிப்பாக மாறிச்சு, இன்னொரு செல்லுக்கு வருங்க, அந்த இன்னொரு செல் வந்து இந்த போலன் டிப் உள்ளே ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரப்போகும்போது அந்த செல் வந்து 2ஆக டிவைட் ஆகி மேல் கேமிட் 1ஆகவும் இன்னொன்று மேல் கேமிட் 2ஆகவும் மாறும். அப்போ மேல் கேமிட் 1, 2ஆக மாறுதா, அதோடு சேர்ந்து சைட்டோபிளாசம் இருக்கும், அதோடு சேர்ந்து சைட்டோபிளாசம் வெஜிடேட்டிவ் பொருளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக எம்ப்ரியோ சேக்குள்ளே ரீச் ஆகும். அதாவது போலன் டிப் ரீச் ஆன பிறகு அந்த ஒரு ஹோல்ஸ் அஃபெக்ட்ஸில் ஒரு நுனியில் வந்து ஒரு ஹோல்ஸ் உருவாகுது. அந்த ஹோல்ஸ் வழியாகத்தான் மேல் கேமிட் 1, மேல் கேமிட் 2, அதே மாதிரி சைட்டோபிளாசம் வெஜிடேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே எம்ப்ரியோ சேக்குன்ற கருவறைக்குள்ளே நுழையும் சொல்கிறான். அதான் இங்கே சொல்ல வரான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டென்ட் ஆஃப் த போலன் டிப் 2 மேல் கேமிட் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம் இது எல்லாமே இந்த 3மே எதை அடையும் பார்த்தீங்கன்னா இன்டு த சினர்சிட்ஸ் இன்டு விச் த போலன் டிப் என்டர்.
அப்போ போலன் டிப் வழியாக உள்ள என்ட்ராயிரும். அப்போ போலன் டிப் வழியாக எம்பிரேஸ்க்குள்ள என்ட்ராகும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சினசிட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் என்ன இருக்குது? சினசிட்ஸ் இருக்குது. அதுக்கு உள்ளே தான், அதுக்கு அடுத்து தான் என்னது? நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ சினசிட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலன் டிப் உள்ளே என்ட்ரான பிறகு இதுதான் நியூக்ளியஸ். ஓகேங்களா? இது ஏற்கனவே ஓவியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஆனால் அந்த போலன் டிப்பில் வரக்கூடிய மேல் கேமிட் 1, மேல் கேமிட் 2, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், சைட்டப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எதில் என்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சினசிட்டில் என்ட்ராகிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ராகும் போது ஃபஸ்ட்டு மேல் கேமிட்டும் இங்கே இருக்கக்கூடிய சினசிட்ஸும் இணைஞ்சால் அதுக்கு பேர் பெர்டிலைசேஷன். நல்லா கவனிச்சுவாங்க. இந்த போலன் டிப்பில் இருக்கக்கூடிய மேல் கேமிட் 1ம் ஓவியில் இருக்கக்கூடிய சினசிட்ஸும் இணைஞ்சால் அதுக்கு பேர் ஃபர்டிலைசேஷன். அதுக்கடுத்து மேல் கேமிட் 2வும் இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வருங்க. அங்கே 2 நியூக்ளியஸ் இருக்கா? இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கா? அதாவது மேல் கேமிட் 2ல் ஒரு நியூக்ளியஸ் இருக்கா? அப்போ 3 சேர்ந்துச்சுன்னா 3 நியூக்ளியஸ்ங்க வருவாங்க. அதுக்கு பேர் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். அது பேர் டபுள். அப்போ பாருங்கள், ஒரு போலன் டிப்பில் வந்து உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகி மேல் கேமிட் 1, மேல் கேமிட் 2ஆக மாறுது. மேல் கேமிட் 1 வந்து இங்கே இருக்கக்கூடிய சினசிட்டோட இணைஞ்சு ஃபர்டிலைசேஷன் உருவாக்குது. மேல் கேமிட் 2 வந்து இங்கே இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸோட இணைஞ்சு அது வந்து டபுள் ஃபர்டிலைசேஷனை உருவாக்க சொல்கிறாங்க. அந்த டயக்ராம், இந்த டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ போலன் டிப் வழியாக என்ட்ராயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த போலன் டிப் டஸ் நாட் க்ரோ பியாண்ட் இட். அப்போ ஒரு போலன் டிப் வந்து எம்பிரேஸ் வரைக்கும் வளர்ந்து ரீச் ஆகி இருக்கக்கூடிய, அது அந்த போலன் டிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மேல் கேமிட் 1, மேல் கேமிட் 2, அதே மாதிரி வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்டு சைட்டோப்ஸ் எல்லாத்தையுமே அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக உள்ள எம்பிரேஸ்குள்ளே அனுப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த போலன் டிப்பு மறைஞ்சிருமா. அதாவது அதுக்கடுத்து வளராது. டஸ் நாட் க்ரோ. போலன் டிப் டஸ் நாட் க்ரோன்னா எம்பிரியஸ் சேக்குள்ளே வந்து மேல் கேமிட் 1, மேல் கேமிட் 2, சைட்டோபிளாசம், வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் 4ஐயுமே உள்ளே அனுப்பிட்டு அதுக்கடுத்து வளராது அப்படி சொல்கிறான். இந்த டியூப் நியூக்ளியஸ் என்னது? டிஸ்ஆர்கனைசேஷனா அழிஞ்சு போகும், வளராது, அழிஞ்சு போகும் சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன் பார்க்க போகிறோம். டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் பேர் வந்து நவாசின், எஸ்ஜி நவாசின். அண்டு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கினார்டு, அதாவது கினார்டுன்னு சொல்லக்கூடியது. கினார்டுன்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் நவாசின் அண்டு கினார்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1898 அண்டு 1899 இவங்க வந்து ஒரு தாவரத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. 2 தாவரத்தை. அந்த இவங்க 2 பேருமே அப்சர்வ்டு இன் லில்லியம் அண்டு பிரிட்டிஸ், அதாவது பிரிட்டிலாரியா. லில்லியம் அண்டு பிரிட்டிலாரியா 2 தாவரத்தை எடுத்து அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் அவன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி நவாசின் அண்டு கினார்டு. இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்து 1898 ஒரு தாவரத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. 1899 ஒரு தாவரத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ 2 தாவரம் எடுத்துக்கிற தாவரம் வந்து ஒன்று வந்து லில்லியம், இன்னொன்று வந்து பிரிட்டிலேரியா. தட் போத் மேல் கேமிட்ஸ் ரிலீஸ்டு. 2 தாவரத்துலையுமே மேல் கேமிட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃப்ரம் ஏ மேல் கேமிட் ஆஃப் ஃபைட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ஃபர்டிலைசேஷன். இப்போ பாருங்கள், 2 தாவரத்தை அப்சர்வ் பண்ணும்பொழுது அதில் மேல் கேமிட் பாருங்கள், அதையே இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன் கருவுகள் நடக்குது. அப்போ மேல் கேமிட் எப்படின்னா அந்த போலன் டிப் வழியாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு மேல் கேமிட் 1 அது வந்து எம்பிரேஸ்களை என்ட்ராகி ஃபர்டிலைசேஷனை உருவாக்குது. அடுத்து பாருங்கள், ஃபர்டிலைசேஷன் 2 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் எம்பிரேசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் நடக்குது, 2 வடிவத்தில் நடக்குன்றான். எப்படின்னு பார்ப்போம், டயக்ராம் சொல்கிறேன். இது நல்லா சொல்லுவாங்க. 2 தாவரத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. 2 தாவரத்துலையுமே மேல் கேமிட் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் உருவாக்குது. இன்னொரு டைப் இருக்குது, ஃபர்டிலைசேஷன் 3 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் எம்பிரேசன்றான். இந்த சின்ஸ் போத் மேல் கேமிட்ஸ் ஆர் இன்வால்வ் த ஃபர்டிலைசேஷன், 2மே சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் உருவாக்குது. இந்த ஃபினாமினன் ஆஃப் கால்டு டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இட் இஸ் யூனிக் ஆஞ்சியோஸ்பம். இது எங்கே அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விதை தாவரங்களில், அதாவது ஆஞ்சியோஸ்பம்னா விதை மூடிய தாவரங்களில் அப்படி சொல்லக்கூடிய நடக்குதுன்றான். 3 விதை தாவரங்கள் தான் அதிகமாக நடக்குது இந்த மாதிரி டபுள் ஃபர்டிலைசேஷன்றான். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியாமலாம் அந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து போலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின் வந்து போலன் டிப்பு உருவாயிருக்கு. ஓகேங்களா?
அப்போ இந்த போலன் டீப் வந்து 2 செல்லாக உருவாகும். நம்ம அப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு செல் வந்து ஜெர்மினேட்டிவ் செல்லாக மாறும், ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல்லாக மாறும்னு படிச்சிருக்கோம். அப்போ 2 செல்லில் வெஜிடேட்டிவ் செல்லு தான் எதா மாறுதுன்னா போலன் டீப்பாக மாறி இருக்குது. எதா மாறி இருக்குது பண்ணிப்போம். அப்போ ஜெர்மினேட்டிவ் செல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து நியூக்ளியஸ், அதாவது ஒன்று வந்து மேல் கேமிட் 1 மேல் கேமிட் 2ஆக மாறுது. நல்லா சாரி, இந்த வெஜிடேட்டிவ் ஒன்று மாறுதல் பாருங்க, அந்த வெஜிடேட்டிவ் செல்லாக மாறினா கூட அதில் நியூக்ளியஸ் இருக்குது. இன்னொரு செல் ஜெர்மினேட் செல் வருங்க, அந்த ஜெர்மினேட் செல்ஸ் வந்து மேல் கேமிட் 1ஆக மாறுது, மேல் கேமிட் 2ஆக மாறுது. மேல் கேமிட் 1ஆகவும் 2ஆகவும் மாறுது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக கவனமாக பாருங்கள். ஒரு போலன் கிரெயின்ஸ் இருக்குது, அந்த போலன் கிரெயின்ஸ் டிவைட் ஆச்சுன்னா ஒன்று வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உருவாக்கும், இன்னொன்று ஜெர்மினேட்டிவ் மாறும். வெஜிடேட்டிவ்னு சொல்லக்கூடியது வந்து போலன் டீப்பாக மாறும். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் போலன் டீப்பாக மாறும் பொழுது அந்த நியூக்ளியஸ் இங்கேயே இருக்குது. இன்னொன்று ஜெர்மினேட்டிவ் செல்ஸ் இருக்கு பாருங்க, அதோட நியூக்ளியஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகி மேல் கேமிட் 1 மேல் கேமிட் 2ஆக மாறிக்கிறது. ஓகேங்களா, இது இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவியல் இருக்குது. அப்போ இது வந்து மேல் ஆர்கன், இது வந்து ஃபீமேல் ஆர்கன். ஓகேங்களா, இப்போ மேல் கேமிட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில், அதாவது மைக்ரோஃபைல். ஓகேங்களா, இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி அது நியூக்ளியஸ்ன்றது 2n இருக்குது, எக் இருக்குது. ஓகே, இப்போ அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதில் வந்து ஃபஸ்ட்டு மேல் கேமிட்டு இங்கே இருக்கு பாருங்க, நல்லா அந்த டாட்டை பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு மேல் கேமிட்டும் இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எக் இருக்குங்க, அந்த எக்கு இந்த கோடை பாருங்கள், எக்கு ஃபஸ்ட்டு மேல் கேமிட்டும் இங்கே இருக்கக்கூடிய எக்கு இணைஞ்சால் அது சைக்கோட்டாக மாறும். அது சைக்கோட்டாக எதுக்குள்ளே எம்ப்ரியோசெக்கில் அப்படியே எம்ப்ரியோசெக் உருவாகிடும். ஓகே, இது ஒரு ஃபெர்டிலைசேஷன். அடுத்து செகண்ட் மேல் கேமிட்டும் இங்கே செகண்டரி நியூக்ளியஸ் 2 நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு நியூக்ளியஸு, இது வந்து 2 நியூக்ளியஸ். அப்போ 2 சேர்ந்தா அப்போ ஒரு நியூக்ளியஸ் ப்ளஸ் 2 2n மாறினால் 3n எண்டோஸ்பெர்ம் மாறும். அப்போ இதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன், இதுக்கு பேர் டபுள் ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன்னா இதுக்கு பேர் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ இது எந்த தாவரங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லக்கூடிய, ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடு விதை தாவரங்கள். அதாவது எந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதை வந்து உள்ளே இருக்கும், அதாவது ஒரு பழங்களுக்கு வெளியே விதை இல்லாமல் பழங்களை சாப்பிட்டா உள்ளே சென்ற விதை இருக்கோ, அது பேர் தான் மூடு விதை தாவரங்கள். அப்படி எந்த தாவரங்கள்லாம் இருக்கோ அந்த தாவரங்கள் எல்லா தாவரங்களுமே இந்த மாதிரி தான் கருவுதல் நடைபெறுறாங்க, ஃபெர்டிலைசேஷன் நடைபெறும். அப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய போலன் டீப் வழியாக வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குது, அதே மாதிரி மேல் நியூக்ளியஸ் 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மேல் நியூக்ளியஸும் இங்கே இருக்கக்கூடிய எக்கு இணைஞ்சா ஃபெர்டிலைசேஷன், அப்படி இருந்தால் சைக்கோட் உருவாது. அந்த சைக்கோட் வந்து எம்ப்ரியோசெக்கில் உருவாகி சொல்லியிருக்கான். 2ஆவது இருக்கக்கூடிய மேல் கேமிட்டும் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் நியூக்ளியஸ் இணைஞ்சு டப்புல. அப்போ இங்கே 2 நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே 3 நியூக்ளியஸ், அதான் எண்டோஸ்பெர்ம் மாறும் சொல்கிறான். ஓகேங்களா, இது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம். இது வந்து எங்கே நடக்குது, ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, சைக்கோட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்கள், அடுத்து அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்து பாருங்கள், இந்த செகண்ட் கேமிட் மைக்ரேட்ஸ் டு த சென்ட்ரல் செல் வேர் ஃபியூஸ் வித் போலார் நியூக்ளியை. அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டரி கேமிட் சொல்லக்கூடிய அது வந்து மைக்ரேட் ஆகுது, நகர்ந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியோஸோட இணையுது. அதாவது ஃபியூஷன் ஆகுது, போலார் நியூக்ளியோஸோட ஃபியூஷன் ஆகும். போலார் நியூக்ளியஸோட ஃபியூஷன் ஆகுது. அப்படி ஃபியூஷன் ஆகும்பொழுது செகண்டரி நியூக்ளியஸ் அண்ட் ஃபார்ம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் உருவாகும். அப்படி இணையும் பொழுது என்ன உருவாகும்னு பார்த்தீங்கன்னா PEN உருவாகும். PENனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம். அப்படின்னா முதல்நிலை கருவூன் திசு என்று பெயர். முதல்நிலை கருவூன் திசு என்று பெயர் அது உருவாகும். அப்போ PEN சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய 2Nனும் மேல் கேமிட் சொல்லக்கூடிய, அதாவது மேல் கேமிட் 2 இருப்பாருங்க, அதுவும் 2 இணையும் போது 3 நியூக்ளியஸ் உருவாகக்கூடியதான் PN உருவாகும். சின்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபியூஷன் 3 நியூக்ளியை. இங்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி நியூக்ளியஸ்னால் 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி போலன் டீப்பில் இருக்கக்கூடிய மேல் கேமிட் 2 அதில் ஒரு நியூக்ளியஸ் 2 இணையும் பொழுது தான் இங்கே 3N உருவாகுது. அந்த 3N சேர்ந்து உருவானதுக்கு பேர் தான் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ஃபியூஷன். ஏன்னா 3 நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன் பேர். திஸ் இஸ் ஆக்ட் அஸ் ரிசல்ட் எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஆர் எம்ப்ரியோசெக்.
இது வந்து என்னது நியூட்ரியட் டிஷ்யூ சொல்கிறாங்க. அதாவது நியூட்ரியட் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவுன் வளருவதற்கு கருவிற்கு உணவாக பெறும். அதாவது கருவுன் வளரும் கருவிற்கு. அப்போ எது வந்து கருவு நியூட்ரியட் டிஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் ஃபிஷன் உருவான பிறகு அங்கே எண்டோஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்பெர்ம்னா கருவுன் ஃபார்ம் ஆகும். அதுக்கு தேவையான உணவை எம்ப்ரேசருக்கு வழங்கும். எம்ப்ரேசருக்கு வந்து வழங்குன்னு சொல்கிறாங்க. எம்ப்ரேசருக்கு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.